அன்பான கும்பராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகுவதற்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் பெறுவதற்கும், பணவரவு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறையையும், நீண்ட காலமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு நல்ல தீர்வையும், எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து பயணிக்கிறதால உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுக்கலாம். ஜென்ம சனி உங்களுக்கு விலகிறதால சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா, இது வரைக்கும் ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகும். உங்களுடைய ராசிக்கு 4, 9 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சகாயஸ்தானமான மேச ராசிக்கு போகிறதால உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக கூட இருந்து உதவிகள் செய்வாங்க. உங்களுக்கு அறிமுகமாகாத சில நபர்களும் சப்போர்ட்டாக சில காரியங்களை செய்வாங்க. இனி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாத்தையும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் செய்ய போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானமான மீன ராசிக்கு போகிறதால பணப்புழக்கம் அதிகரிக்கும். எங்கிருந்து தான் பணம் வருதுன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கான பணம் ரொட்டேஷனில் வந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லை, வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெண் பிள்ளைகளின் திருமணத்தை செய்வதற்கு நிறைய சீர்வரிசை பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க. உங்களுக்காகவே தங்கம் விலை குறைஞ்சது மாதிரி இருக்கும். நிறைய நகைகளையும் வாங்குவீங்க. உங்களுக்கு சாதகமாக சில செயல்கள் நடக்கும் பொழுது முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதும், உறவுகளை அனுசரித்து போகிறதும், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் சுவைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காம ஆரோக்கியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நலனுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகக்கூடிய புதன் கிரகம் நீச்சம் அடையுது. இது உங்கள் ராசிக்கு 5, 8 இடங்களுக்கு அதிபதி தான் புதன். உங்களுடைய அஷ்டமாபதி நீச்சம் அடைவது யோகம்தான் அப்படின்னாலும் பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி காசு பணத்தை எல்லாம் இழந்திருப்பீங்க, சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்திருப்பீங்க, உடல் ஆரோக்கியத்தில் நிறைய தொல்லைகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சில பேர் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய வேலையை கூட இழந்துட்டு வந்திருப்பாங்க. இனி நீங்கள் இதையெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு மனசு உடஞ்சு போயிருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகள் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா குடும்ப உறவுகள் சேருவதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த காலம் நீங்கள் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கான காலம் அப்படிங்கிறதுனால நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. தானாக எல்லாம் நடக்கும், நான் எதையும் செய்ய வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட மிகப்பெரிய காரியங்களை சாதிச்சு காட்டும். அதனால் நீங்கள் இழந்த விஷயங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்பவுமே தயாராக இருக்கணும். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளும் பயணங்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் அடைகிறாரு. அவர் பலம் அடையும் போது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். உங்களுடைய தனித்திறமைகள், வித்தியாசமான சிந்தனைகள், புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சிறப்பான செயல்களால் அதிக வருமானம் கிடைக்கும். தொழிலில் உற்பத்தி அதிகரிக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு ஈடேறும். ஆரம்பம் முதலே நல்ல லாபம் கிடைக்கும். வீடு மற்றும் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு கனவுகளில் இருந்தீங்கன்னா அந்த கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நினைவாகும். ஏதாவது ஒரு வேலை பாதியில் நிற்குது அப்படின்னா கூட அந்த தடைகள் நீங்கி அந்த வேலை முழுசாக நடைபெறும். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பலம் பெறும் பொழுது திருமணத்திற்கான தடைகள் இதுவரைக்கும் உங்களுக்கு மனச்சலை கொடுத்துருக்கும். சிலருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க மீண்டும் நம்பிக்கையோடு திருமணத்திற்கான முயற்சிகளை செய்யலாம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பிடிச்ச நல்ல வரணமையும் நல்ல வேலையில் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க.
குணமாக இருப்பாங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாறும். இதுவரைக்கும் உங்கள் மேலே சில பேர் தவறான கணிப்புகளை வச்சுருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்காம நடந்து காயப்படுத்தியிருப்பாங்க. இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் இதுவெல்லாம் உங்களுக்கு தலைகீழாக மாறும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்தில் உயரும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க போகிறாங்க. இந்த காலம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். இயல்பாகவே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் படைச்சவங்களாக இருப்பீங்க. யாருக்காவது உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுத்துருப்பீங்க, ஜாமீன் போட்டிருப்பீங்க. நீங்கள் நல்லதுக்காக செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் தவறான விஷயங்களுக்கு உடன்பட மாட்டீங்க. ஆனால் உங்களையும் அறியாமல் தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் துணை போகிற மாதிரியான சூழ்நிலையும் அமையும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையும் போது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் மற்றவங்க காயப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற பொதுநல நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்காலத்தில் அதுவெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எதிரிகள் மற்றும் துரோகிகளால் உங்களுடைய நல்ல பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி சில செயல்களும் நடக்கும். நீங்களா எந்த பிரச்சனைக்கும் போகலை அப்படின்னாலும் உங்களை தேடி பிரச்சனைகள் வரும். யாரோ செய்த செயலுக்கும் யாரோ பேசிய வார்த்தைகளுக்கும் நீங்கள் தான் முழு முதற் காரணமாக இருந்தீங்க அப்படின்னு உங்கள் மேலேயே பழி போடுவாங்க. கொஞ்ச நாள் அந்த பழி பாவங்களை எல்லாம் சுமக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி எனக்கு ஒரு அவப்பேர் வந்துடுச்சே, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. அதையே நினச்சிக்கிட்டு குடும்பம் மற்றும் தொழிலில் கவனக்குறைவாகவும் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரியான அவதூறுகள் கடவுளுக்குமே வந்திருக்கு. சில பேர் கடவுள்கிட்ட தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் வைப்பாங்க, ஆனால் அது நடக்கலை, எதிர்மறையாக நடக்குது அப்படின்னா கடவுளையே திட்டுவாங்க, தப்பாக பேசுவாங்க. அப்படி ஒரு நிலைமை தெய்வத்துக்கே இருக்கும் பொழுது சாதாரண மனுஷங்களுக்கும் இது வர்றதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு நீங்கள் கடந்து போகணும். ஒரு நாள் நீங்கள் தப்பு பண்ணலை அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. மேலும் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய இந்த காலம் ரொம்பவே குறுகிய காலம். இந்த காலத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துடக்கூடாது. நல்லது கெட்டது சிந்திச்சு பார்க்காம ஏதாவது முடிவுகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நீதிமன்ற வழக்குகள் வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அறிமுகமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பழகும் பொழுது பேசும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கம் மற்றும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு இடத்திலும் வீணான வாக்குவாதங்களையோ சொந்த கருத்துக்களையோ மற்றவர்கள் மேலே திணிக்கிறத தவிர்த்துக்கணும். இந்த ஜோதிட சூட்சுமங்களை சரியாக புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதாரணமாகவே அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக கிடைக்காத பணப்பலன்கள் மீண்டும் கிடைக்கும். சினிமா துறை மற்றும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயரும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும், பிரிதல் ஏற்பட்டு பேசாமலும் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க. உண்மையான அன்பு மற்றும் பாசத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். காதல் சம்பந்தமான விஷயங்களை குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்காத மாதிரி நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. சில மாதங்களுக்கு பிறகு காதலர்கள் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அதிக மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடைவாங்க. பெண் குழந்தைகளால் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து போனாலும் நல்ல கிரகங்களின் பார்வை மற்றும் பலன்கள் இருப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்து வருவீங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு கரு உருவாகும். பிரசவ காலத்தில் நல்ல மனநிலையோட ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அழகான அறிவு நிறைந்த குழந்தை பிறக்கும். மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிலருக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரை தவறான பழக்கங்களை முயற்சி செய்யாமல் இருப்பதும், அது போன்ற பழக்கத்தில் இருக்கிறவங்க அதை மடைமாற்றம் செய்வதற்காக ஆன்மீக வழிபாடு மற்றும்
தியானம் செய்வது, யோகா பயிற்சி செய்வது உங்களை அந்த தவறான பழக்கங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கும். இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நீண்ட காலமாக இருந்த ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். வீட்டிலேயே முடங்கி கிடந்தவங்க கூட எப்பவும் போல எழுந்து நடமாடுவாங்க. தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போறீங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.